தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னா கடரா பட்னி அப்படின்னு விடணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள் சாப்பிடாம இருப்பானா ஒன்னும் ஆயிராது. அப்படியே ஓகே நாங்கெல்லாம் சாப்பிடுறோம் வேண்டாமா படுத்துக்கோ அப்படி உருளு கீழே பழக்கணும். என்னடா இப்படி கொடுங்கோலானா பேசுறானு நினைக்காதீங்க. அவன் மீதான அக்கறையில அந்த குழந்தை மீதான அக்கறையில தான் சொல்றேன். இதை சொன்னா எங்கெங்கே கேட்குறீங்க? எல்லா பேரண்ட்ஸை வந்து குழந்தை இட்லி கேட்டா இட்லி இல்லை சப்பாத்தி அவன் என்ன கேட்குறானோ மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க. சின்ன வயசுலாம் எங்கள் அம்மா எதை வச்சாலும் நாங்கள் சாப்பிடலைன்னா ஒரே ஒரு முறை தான் முறைப்பாங்க. அதுக்குள்ளே நாங்களாம் தட்டை காலி பண்ணிவிடுவோம். ஆனால் இப்போ இருக்க பேரண்டிங்கில் குழந்தை எதை கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துட்றது, அவன் என்ன கேட்குறானோ அதை சாப்பிட்றது நம்ம கொடுத்துட்றது. இது வந்து நம்ம ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னாலும் ஃபோன் கொடுத்தா அவங்கள சாப்பிட வைக்கிறது. இந்த பேரண்டிங்லாம் கூடவே கூடாதுங்க. சின்ன வயசில் நம்மளை எப்படி நம்ம அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக வளர்த்து இதை தான் சாப்பிட்ணும் ஆரோக்கியமானதாக சாப்பிட்ணுன்னு வளர்த்தாங்களோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் பேரண்டிங் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணி தான் ஆகணும். எங்கள் டாக்டர் பட்னி போட்டாலும் அவன் சாப்பிடாமல் இருக்கிறான்னு சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. பட் இருந்தாலும் ஏன் பட்னி போட்டாலும் அவன் சாப்பிடாமல் இருக்கான்னா இன்பிட்வீன் நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றீங்க. பிஸ்கெட்டோ சிப்ஸோ எதை கேட்டாலும் கொடுத்துட்றீங்க. கொடுக்குறதுனால தான் பசிக்கிற நேரத்தில் அவனுக்கு சாப்பாடு தேவைப்படுறது இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஜங்க் ஃபுட்ஸையும் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க மீல் டைமில் நீங்கள் எதை கொடுத்தாலும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தை ஆரோக்கியம் தாங்க முக்கியம். அது உங்கள் கையில் தான் இருக்குது.